ஆண்டி, அங்கிள் கிளம்பிட்டாங்களா? நைட்டே கிளம்பிடுவேன்னு சொன்னாரு. கிளம்பிருப்பாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? அவர் என்னைக்கு அதெல்லாம் பண்ணி சொல்லிருக்காரு. நான் பண்ணாலும் திட்டுவாரு. குன்ன குடிக்க என்ன வேலையா போயிருக்காரு? நீ அங்கதானே இருந்த, ஏன் கேட்க வேண்டியதானே? ஆனா அங்க அவருக்கு வேலையே இல்லையேம்மா. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், வேலை இல்லாமையா போனாரு? அதானே. அப்பா இங்க இருக்காரு. இவர் பிசினஸுக்கு குன்னக்குடி ஏன் போகணும்? டேய், போகணும்னு அப்பா சொன்னார்ல. டேய், உனக்கு டவுட்டே வரலையா? என்ன டவுட்டு? இந்த வேலைக்கு ஏன்டா குன்னக்குடி போகணும்னு? டேய், அதான் அப்பா போகணும்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன இதுல டவுட் வேண்டியிருக்கு? அவர் சொன்னா எல்லாம் உண்மையா இருக்குமா என்ன? அப்புறம் அதானே. நீ என்னடா ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்க? அப்பா என்ன போய் சொன்னாருன்னு நினைக்கிறியா? அப்பா ஏன் பொய் சொல்லிட்டு புண்ணுக்குடி போகணும்? ஒரு நியாயம் வேண்டாமாடா? அதானே. டேய், அப்பா எப்பவுமே கரெக்ட் தான். அப்பா எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். குடு. அம்மா, நீ ஏமா பண்ற? நான் பண்றேன், விடு. அம்மா, அம்மா, கேப் வந்துருச்சு, நான் கிளம்புறேம்மா. அப்படியாப்பா? சரி, சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன பத்திரம். டேய், பைடா. பைடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டேய், நீ என்ன சும்மா சும்மா அப்பாவை பத்தியே கேட்டுட்டு இருக்க? அவரு பாவம்டா. நான் வர குன்னக்குடியில அவரை ஒரு வேலையும் செய்ய விடல. இத கூட எதையோ பேசிக்கிட்ட. இந்த குடும்பம் அவரை எப்படி நம்புது? ஆனா அவர் எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியலையே. நீ உள்ள போ. நான் லக்கேஜ் இல்ல, நானே எடுத்துக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், நான் எடுத்துட்டு வரேன். நான் முதல்ல உங்களை டிராப் பண்ணிட்டு வந்திருப்பேன் கோபி. வர வழியில தானே உங்க ஏரியா. நான் அங்கேயே உங்களை டிராப் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அங்க என்ன விட்டுட்டு நீ எப்படி திரும்ப வருவ? டிரைவர் தான் கூட இல்லையே. நோ ப்ராப்ளம், நான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பேன். நோ நோ, உன்னை எப்படி நான் தனியா விடுவேன்? நீங்க இப்ப எப்படி போவீங்க? கேப் புக் பண்ணிட்டு போயிட போறேன், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். எதுக்கு? நான் வேணா டிராப் பண்ணவா? நீ என்ன டிராப் பண்ணுவ, அப்புறம் நீ தனியா வரேன்னு நான் உன்னை டிராப் பண்ணுவேன். இப்படி மாறி மாறி நல்ல விளையாட்டா இருக்கும். போங்க கோபி. சரி, வண்டியை உள்ள பார்க் பண்ணிட்டுமா? இங்கே நிக்கட்டும் கோபி, நான் டிரைவரை வர சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓகே, சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? இப்பவே கிளம்புறீங்களா? ஆ, வந்து காஃபி சாப்பிட்டு போங்களேன். லாங் டிரைவ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கோம். டயர்டா இருப்பேன், உனக்கு எதுக்கு கஷ்டம்? டோன்ட் வரி அபவுட் தட். நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியில எங்கேயாவது காஃபி சாப்பிட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே கோபி, நீங்க உள்ள வாங்க, வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. மயு எப்போ வருவா? அவ்வளவுதான் பிக்கப் பண்ணுமா? வா, வண்டியில போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தலாம். வேண்டாம் வேண்டாம், நான் அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அப்ப நீ போற, அதுக்கு போய் ரெஸ்ட் எடு. why do you have to stay in for a coffee? நான் பாத்துக்கிறேன். நோ கோபி, வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க. காஃபி சாப்பிடாம விட மாட்டேல்ல? சரி, வரேன். let's take the luggage. ஓகே, அந்த பைய எடுத்து கொடுங்க. இது வா, இந்தா.
2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு வரீங்களா? என்னமோ குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் வேற போடுறீங்க. இதுல கேட்டா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு வேற சொல்லிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல ஜாலியா ஊர் சுத்துறீங்க. உங்களுக்கு இருக்கு. அப்படிலாம் இந்த ராஜேஷ் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. என்ன நீ விட்டாலும் உன்னை நான் விடுறதா இல்லை. உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உன்னையும் ஒன்றும் இல்லாம ஆக்கி உன் கூட சுத்துறானே, இவனையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிட்டு தான் அந்த ராஜேஷ் போவான். இதெல்லாம் நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் செய்யல. என்னை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவன் இந்த ராஜேஷ் இல்லை. பார்த்துக்கிறேன். ஆண்டி, நீங்க எப்ப வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இல்லாம நல்லாவே இல்ல. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆண்டி. சரி, எனக்கு அங்க 3 நாள் ஆகும்னு தெரியாதுமா. ம், பரவாயில்ல ஆண்டி, அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல. ஆமா, உங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. ம், ஆமா ஆண்டி, வந்திருந்தாங்க. அம்மா, அவங்க பொங்கல் சீரெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கம்மா. பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம்னு சொன்னாங்க. ஆமா ஆண்டி, அப்பா அம்மா கூட பாட்டி நல்லா பேசினாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க அப்படிதாம்மா. புதுசா யாருக்கும் யாரையும் தெரியாதுல்ல, பழக பழக எல்லார் கூடயும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. குடும்பம்னா அப்படிதான். நீங்க இல்லாதப்போ எழில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. சொன்னியே. அக்கா, வந்துட்டியா? ம், நீ இல்லாம வீடு நல்லாவே இல்லக்கா. ம். ம். உட்காரு. ம். இந்த டயலாக எல்லாருமே சொல்லியாச்சு. நீங்க மட்டும்தான் பாக்கி. நீங்களும் சொல்லிட்டீங்க. டேய் சும்மா இருடா. செல்வி, டீ குடிக்கிறியா? வேண்டாக்கா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். ம், அக்கா, வீடுனா அது நீதாக்கா. நீ இல்லேன்னு வச்சுக்கவே என்னமோ வீடே சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படி சொல்லி சொல்லியே தான் எங்க அம்மா வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போறேன். இப்படி கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆ? அக்கா, இனிமேல் நீ ஊருக்கு போனேன்னா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கா. ஆ? உன் மருமக கூட எல்லாம் என்னை விட்டுட்டு போகாத. நீ இருந்தா கூட ஏதாவது வேலை செய்யும் போல. நீ இல்லைன்னா சுத்தம். அக்கா, நீங்க மட்டும் பேசவே பேசாதீங்க. அன்னைக்கு பாட்டிக்கிட்ட என்ன மாட்டி விட்டீங்கல்ல. ஏன் செல்வி அப்படியெல்லாம் பண்ண? அக்கா, நான் வேணும்னே பண்ணலக்கா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? கடையில இட்லியை வாங்கி இவங்களே சமைச்ச மாதிரி வச்சுட்டு பேப்பர் இலையெல்லாம் சுருட்டி கபோர்ட்ல வச்சுட்டாங்க. அம்மா, அந்த ஐடியா என்னோடது தான். எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் இவ சொல்லிட்டா. ஆண்டி, இனிமே நீங்க எங்கேயாவது போறதா இருந்தா கிளம்பி உங்க கூடயே வந்துடுறேன். ஏக்கா, கோயில் வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கும் தரேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது செல்வி. அங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அம்மா, இன்னைக்கு அந்த மிஷினை வாங்க போறோமா? ஆமாடா, போகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இனிமே வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். மசாலா எல்லாம் அரைக்கணும், மிஷின் வேற வாங்கணும். எவ்வளவு வேலை இருக்குடா. சரிம்மா, அப்ப இன்னைக்கு போயிடலாம். உனக்கு எதுவும் வேலை இல்லையே? அதெல்லாம் பாத்துக்கலாமா. ஒரு 10 மணிக்கு கிளம்பலாமா? சரி, போலாம். சரி, இனி கேர்ள்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். வந்துடுறேன். ஏக்கா, அங்க இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா கோபி சாரை மட்டும் அனுப்பி வச்சுட்டு நீயும் இனியாவும் அங்க 2 நாள் இருக்க வேண்டியதானே?
ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அக்கா இனிமேல் நீ போறதா இருந்தா உன் மருமகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. ஆ ஆ, அது சரி. அப்புறம் இங்க யாரு பாத்துப்பாங்க? அக்கா நீ இல்லைனா உன் மாமியார் கூட வேலை செய்யுதுக்கா. சாம்பார்லாம் வைக்குது. ஆண்டி ஆமா, பாட்டி இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்றாங்க. நீங்க கேக்கும்போது மூட்டு வலின்னு சொல்வாங்கல்ல, அதெல்லாம் இல்லவே இல்ல. ஆ, ஆமாக்கா எல்லாம் பொய் வழி போல. நீ இருக்கும்போது தான் எல்லா வழியும் வருது உன் மாமியாருக்கு. ஏய், எங்க அத்தைய பத்தி அப்படிலாம் சொல்லாத. பாவம், அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும், விடு. கோபி, மா வா வா வா. நீ வரத்துக்கு இன்னும் நேரமாகும்னு நினைச்சேன். ம் வந்துட்டேம்மா. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சதுப்பா. இதுக்கு நீ நேத்தே எங்க கூட வந்திருக்கலாமே. ஆ, நாங்க 3 மணிக்கு கிளம்புனோம். நீ எப்ப கிளம்புன? நைட் ஆயிடுச்சுப்பா. 3 மணிக்கு அப்புறம் என்ன வேலை பார்த்த? இப்பதான் வந்திருக்கான், உடனே போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது. வந்துட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், குடிக்க தண்ணி கொடு. அப்பா அதான் இங்கேயே இருக்கே. இந்த குடி. தேங்க்ஸ்மா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது பாக்கியா. ம். சரி, நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல வந்தியாப்பா? ஆ, ஆமாம்மா. எந்த பஸ்ல வந்தீங்க? டேய் எழு, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? சும்மாதாம்மா. அப்பா எந்த பஸ்ல வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்பா தான் எந்த பஸ்லயும் ஏற மாட்டாரு, அதான். டேய், கார் வாங்கி 10 வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் வேலைக்காக எவ்வளோ பஸ் எவ்வளோ ட்ரெயின்லாம் ஏறி இருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாம் விடுங்கப்பா. நேத்திக்கு எந்த பஸ்ல வந்தீங்க? நான் பஸ்ல வந்தேன்னு எங்க சொன்னேன்? ஆ, கார்ல தானே வந்தேன். இப்பதானே பஸ்ல வந்தேன்னு சொன்னேன். அம்மா ஏதோ டென்ஷன்மா, தூக்கம் இல்லை, அதனால இவன் கேட்டது எனக்கு கேட்கல. கார்ல தாம்மா வந்தேன். ஓ, குன்னக்குடியில இருந்து கார்ல தான் வந்தீங்களா? பஸ்ல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப டயர்டா வேற இருந்துச்சு. வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சா, அதான் ஒரு காரை புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அப்பா ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நீங்க குன்னக்குடிக்கு என்ன வேலையா போனீங்க? ஏன் உனக்கு என்ன திடீர்னு என் மேல அவ்வளோ அக்கறை? அக்கறையில ஒண்ணு இல்லப்பா. உங்களோட பிசினஸ் சென்னையில இருக்கு. இதுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கான கஸ்டமர்ஸை பார்க்கவும் இல்ல வேற எந்த வேலைக்காகவும் நீங்க எங்கேயும் போக வேண்டியதே இல்ல. வேற என்ன வேலையா நீங்க அங்க குன்னக்குடிக்கு போனீங்க? இதெல்லாம் தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற? சும்மாப்பா தெரிஞ்சுக்கலாமே தான். சொல்லுங்க, அங்க என்ன வேலையா போனீங்க? கேள்வியெல்லாம் நல்லா கேளுடா. ஏன் லோன் வாங்கினவங்களா சென்னையில மட்டும்தான் இருப்பாங்களா? வேற ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்களா? ஒரு செட் ஆஃப் ஏரியாவை மட்டும்தானே உங்க கண்ட்ரோல்ல கொடுப்பாங்க. என்னமோ தமிழ்நாட்டுல எந்த பேங்க்லயும் யாரும் லோன் கட்டலைனாலும் நீங்க தான் போய் வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன உன் பிரச்சனை? ஆமா, எதுக்கு இப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சும்மாதான்ப்பா. இவ்வளவு நாள் அப்பாவோட பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லைல்ல, இப்ப தெரிஞ்சுக்கலாமே, அதனால தான் கேக்குறேன். சொல்லுங்க, என்ன வேலையா குன்னக்குடிக்கு போனீங்க? இத பாரு, உன்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நீ ஆபீஸ்க்கெல்லாம் வரதே இல்லை, அதனால என் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் அதை பத்தின எந்த டீடைல்ஸும் உனக்கு தெரியாது. ஆனா பெருசா கேள்வி மட்டும் கேட்கிறேன்.
இப்ப நான் எதுக்காக குன்னக்குடி போனேன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியணும். அதுக்கு பிறகுதான் இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்க முடியும். இதையெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீ எப்போவாது என் ஆபீஸ் பக்கம் வந்திருக்கணும். ஆனா உனக்கு தான் அதை பத்தி எந்த கவலையுமே இல்லையே. சினிமா, ஷார்ட் பிலிம், காம்படிஷன், இதை தவிர வேற எந்த கவலையுமே உனக்கு இல்லையே. அப்புறம் எதுக்குடா? வாய் எதுக்கு இந்த கேள்விலாம்? இடியட். மா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அவன் வந்த உடனே எதுக்குடா அவனை டென்ஷன் பண்ற? உனக்கு எதுக்குடா? அவர் வேலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதானே. எதுக்குடா தேவையில்லாம அவரை கோவப்படுத்துற? என்னம்மா இது? அவர் வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலைனாலும் திட்டுறாரு, தெரிஞ்சுக்க விரும்பினாலும் திட்டுறாரு. ஆ, இப்ப என்னதான் அவரோட பிரச்சனையா? அதுக்கான நேரமாடா இது? நீ இருக்க பாரு, பேசாம இருக்கவே மாட்டல்ல. பாவம் அவன் எவ்வளவு டயர்டா வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தவன கொஞ்ச நேரம் கூட உட்கார விடல, உடனே கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? குன்னக்குடியில் அவனுக்கு என்ன வேலை? இது வரைக்கும் பிஸ்னஸ் விஷயமா அவன் சென்னையை தாண்டி போனதே கிடையாது. எனக்கே அந்த சந்தேகம் இருக்கு. அவன் கேட்டான், நான் கேட்கல, அவ்வளோதான். ஏய், ம், உன் புள்ள வருவானா மாட்டானா? எனக்கு பசிக்குது. ஏங்க அவன் இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான், பேசாம இருங்க. என்னது? ரெஸ்ட் எடுத்துட்டு வருவானா? கார்ல வந்தவனுக்கு என்னடி ரெஸ்ட் வேண்டி கிடக்கு? ரெஸ்ட் சும்மா இருங்க, தொண்ணு இருக்கட்டு. ஐயோ, உன் மாமா எப்ப தாண்டி வருவான்? இத வந்துட்டானே. வாங்க, பாப்பா உட்காரு. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காருங்க. ஏன் டைம் ஆச்சு, யாரும் இன்னும் சாப்பிடலையா? இல்ல கோபி, நீ வந்துட்டல்ல, உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்றோம்ப்பா. ம், டயத்துக்கு நீங்க சாப்பிடணுமா, உடம்பு பாத்துக்கணும் இல்லம்மா. என்னம்மா இது? அப்புறம் நீ தனியா சாப்பிடுவல்ல, அதனாலதான். இனியா இங்க ஸ்கூல் போயாச்சா? ஆமாங்க, அவ கிளம்பிட்டா. ஓ, போதும். ம். என்னடா ஏன் இப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. இல்ல, வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கேன். என்ன விஷயம் சொல்டா. நான் உங்களை ஒரு மாதிரியா பார்த்து என்னப்பா ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களை சும்மா தான் பார்த்தேன். இல்ல, நீ ஒரு மாதிரியா தான் பாக்குற. அவன் ஒரு மாதிரியா ஒன்னும் பார்க்கல, நீ சாப்பிடுப்பா. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொன்னேன். அதேண்டா என்ன பார்த்து சொல்ற? அப்பா, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏழு, அவர் வந்ததுல இருந்தே வம்பு பண்ணிட்டே இருக்க. பேசாம சாப்பிடு, அவரையும் சாப்பிட விடு. நீங்க சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. சட்னி போடவா? ஆ, போடு. உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஆ, இல்ல போதும். நல்லா சாப்பிட்றா. 3 நாளா ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்ப, நாக்கு செத்து கிடக்க போகுது. வீட்டு சாப்பாடு சாப்பிடு.
சரிப்பா. ஏண்டா கோபி, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். கரெக்டா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. எனக்கு என்னமா தெரியும், ரோட்ல எதேச்சியா மீட் பண்ணேன். ஆனா நான் அங்க போறதுக்கு முன்னாடியே பாக்யாவும் இனியாவும் அங்க இருந்தாங்க. ஒரு வேலை பண்ண முடியலமா. எங்க போறீங்க, எங்க போயிட்டு வரீங்க, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணாங்கம்மா. நீங்க தான் அங்க இருக்கவே இல்லையே. நீங்க எங்கப்பா அவங்க கூட இருந்தீங்க? நீங்க ஃபுல்லா ஹோட்டல்ல தானே இருந்தீங்க. ஒருவேளை பிடிச்சவங்க யாரோ ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க போல.